எனக்கு நான் அப்ப டவுசர் போட்டுன்னு டோரா பார்த்த அந்த வயசுல வந்துட்டு எனக்கு எப்படி கவுண்டக்குள்ள கேமரா போச்சுன்னே தெரியல. சத்தியமா அதை நான் உண்மையிலே கவுண்டக்குள்ள கேமரா போச்சுன்னு நினைச்சிருந்தேன். அப்ப கூட எப்படா அது இந்த வீடிக்குள்ள கேமரா போகும்போது வந்து அதாவது சிஜின்னு தெரியுது. இப்போ வயசு நம்மளுக்கு ஆகுது. சின்ன வயசுல தெரியல. டிவில பாக்குறோம்ல இல்ல அது கட் ஷாட் அது சிஜில இல்ல ஒரிஜினல் தான் கட் ஷாட். அதான் தெரியல எனக்கு. குதிரை இளவின்னு நடிப்பவர் அந்த படத்துல. குதிரை தாண்டதெல்லாம் அலெக்ஸ் ப்ரோ நம்ம அண்ணனோட போட்டோ போட்டு மெண்டலா நீ டாக் யூரின் போஸ்டிங் போட்டிருந்தேன். அப்புறம் நம்ம ஃபேன் ஒருத்தன் சந்திரமுகியோட ஸ்டார்டிங் ஷாட் இருக்குல்ல அப்படியே கால் தூப்பாடு. என்ன கேட்டா தமிழ் படத்தோட ஷாட் எடுத்து போட்டிருக்கணும். கரெக்டா இருக்கும். சின்ன வயசுல சந்திரமுகி செம்மையா இருக்கும். இல்லடா அலெக்ஸ், அதே ஷாட்டு தமிழ் படத்துல ரெக்ரேட் பண்ணி பண்ணல சிவா. அப்படி பின்னாடி மொத்த பேட்டி கிழிஞ்சிருக்கு. அதை எடுத்து போட்டிருக்கணும் கிடையாது. சந்திரமுகி போட்டு விட்டுட்டு அந்த பாட்டு பாடாதடா, மைண்ட் எங்கேயோ போகுது. எனக்கு அந்த பாட்டு பண்ணா வேற எங்கேயோ போகுது மைண்ட். ஆனா சத்தியமா அது நல்ல பாட்டு bro. என்னைக்கு கலர் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் வந்து ரத்த தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொடுமைலாம் கேட்கறப்பதான் எனக்கு எனக்கு மீம்ஸ் எல்லாம் உண்மையாயிரும்னு தோணுது. ஒன்னும் புரியல. இந்த ஆள் எதிர்தான் சொன்னேன். இல்ல ஒரு நிமிஷம், நான் நேத்தும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன், இந்த ஆள் எதுக்குதான் ஜெயிச்சான்னு இருக்குது. சத்தியமா இல்ல அலெக்ஸ் ப்ரோ வாயிலாம் உள்ள வர்றானுங்க. முன்னாடி கார்த்திக் குமார் உட்கார்ந்து இருக்காடா. கார்த்திக் பின்னாடி யாரு? கார்த்திக் குமார் சுச்சியோட எக்ஸ் ஹஸ்பண்ட். இதுல ஒரு மீம் பார்த்தேன். தனுஷ் சொல்லுவானா, விஜய் நம்ம அண்ணன் பண்ணார்ல ஸ்பீக்கர் கிட்ட நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்குவான்ட்டு, தனுஷ் அது மாதிரி பண்ணுவானா. யாரு இடத்துல வந்து யாரு சீன போறதுன்ட்டு தனுஷ் டைலாக் நான் இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எப்படி தெரியுமா வயிறு எரியுது. பண்ணி விட்டா எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஆக்ஷன் போடுவாரு. கரம்பூர்ல பாத்தீங்கன்னா பேசின பேசிக்க கரம்பூர் அந்த ஆட்டம் அடிச்சு. சரி இல்ல இதெல்லாம் விட்டு ஒரு நிமிஷம், நான் கலாய்க்கல. ஒரு பேசுனது ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதுதான் இல்லைங்க அதிகமா ஆளுங்க கலாச்சாரம் என்னன்னா, சின்ன பசங்க கையில ஆண்ட்ராய்ட் போன் கொடுக்காதீங்க. போனை கொடுத்து கெட்டு போய் குட்டிச்சோரா போறாங்கன்னு சொல்லி இதை பேசினா போல. நான் ஃபுல்லா கேட்டேன் நேற்று. எது கேட்டேன்னு கேட்காதீங்க, நைட்டு தூக்கம் வரல. ஆனா குமார் அவர் பையன் வந்துட்டு தானே அதிகமா ஆடி லான்ச்ல வீடியோ தின்னுருப்பான். சத்தியமா தெரியல. இப்ப கூட நான் போன் ஸ்டோரேஜ் வாங்குறதோ இந்த கலர் கேட்டு 280 வாங்கலாமா இதெல்லாம் வேற சொல்லிச்சா. சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் அவன் ஃபாலோ பண்ணணும்ல. எனக்கு இது ஸ்டேஜ்ல பையன் பக்கத்துல இருக்கான்டா. பையன் எப்ப பார்த்தாலும் போன் எடுத்து அப்பாவை வீடியோ தான் கிடப்பான். கூட்டத்தை பார்த்து படிக்கிற பசங்களையும் போன் தராதுன்ற ஆண்ட்ராய்ட் போனு. முதல்ல ஒண்ணு சொல்லிட்டா, 10th படிக்கிற பையனுக்கு கூட அவங்க கிளாஸ்ல வந்துட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பிடிஎஃப்ல வந்துட்டு அனுப்புறாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சத்தியமா சொல்றேன், இங்க ஏரியால இது நடக்குது. எங்க ஏரியால இந்த ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல அவங்களுக்கே பண்றாங்க. டீச்சர்ஸே பசங்க கூட நம்ம ஸ்டேட்ல 8th 9th வந்து டேப் கொடுத்தாங்கடா. அதான் சொல்றேன். இன்னும் போனை கொடுக்காதீங்க, பசங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. ஒழுங்கா யூஸ் பண்ண சொல்லி தரணும். போனை கொடுக்காத, இது பண்ணாதன்னு புளிச்சி மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. 2026 வந்து அறிவிக்குதாடா. நல்ல விஷயம் தான். இல்ல போனை கொடுக்காதன்னு யார் சொன்னா? வேற யாரு தனுஷா? இல்ல கொடுத்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும், மாட்டிப்பான்ல. அதுக்குதான். இல்ல சுச்சி லீக்ஸ பார்த்து பசங்க யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியக்கூடாதுன்னு பாக்குறான் போல. தெரியாதா? இல்ல ப்ரோ, நம்மளும் ஸ்பேஸ்ல இனிமே அடிக்கடி அந்த டைலாக் சொல்லலாம். எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான். டேய் ஆனா இது வந்து எனக்கு இது பேசுறதே அசிங்கமா இருக்குடா அலெக்ஸ்.
எனக்கும் ஆமா சத்தியமா அசிங்கமா தான் இருக்குது. அவனை பத்தி என் என்ன சொல்றது? ரசிகர்கள் தீ பந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் குமரன் நான் மைக்கு கூப்பிட்டே ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப தூரமா கேக்குது. இல்ல தனுஷை பத்தி ஆமா ஆமா நான் ஹெட்போன் சொன்னேன், ஹெட்போன் வேற ஹெட்போன் எடுக்கணும். அவன் வந்து ஜிம்முன்னு இருப்பான், டமால் டமால் வச்சுன்னு இருப்பான். விடுவான். எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு டைம் இவன் பக்கத்துல இவனா ஒருத்தன் ஒர்க் அவுட் பண்ணிருப்பான், அவன் சவுண்டு கேட்கணுமே, எனக்கு அதான் இரிட்டேட். அவன் இரும்பு சத்தம் கூட கேட்டுடலாம். அவனுக்காகவே நான் ஜிம்ம மாத்தினேன்டா. தலைவர் வா ஊர் கத்துறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரஜினி ஃபேனா இருப்பாரு. ஆமாண்டா, இதுக்கு முன்ன ஒருத்தன் கத்திலே இருப்பான், இப்ப அந்த சவுண்டே வர்றது இல்ல. அவன் கத்துறது பரவாயில்லடா, அது வேற மாதிரி கேட்கும், புரியுதா? அதை விட எங்க சொல்ல முடியாது. சொல்ல முடியாது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி விடுங்க. ஆமா ப்ரோ, அவன் அப்படிதான் ப்ரோ. இருப்பான்ல, இவன் அன்மியூட்ல இருப்பான், அவன் கத்துறது டேய், அவன் இதெல்லாம் பண்றானடா, தப்பா இருக்கலாம். ஒரு தடவை கலரும் கேட்டான், டே அவன் என்னடா பண்ணு. ஆமா இல்ல கலர் என்ன கேட்டான், அவன் என்ன பண்றான்னு கேட்கல, குமார் என்ன பண்றான்னு கேட்டான். ஏதோ சத்தம் கேக்குது. ஐயோ டே, தப்பா இருக்குண்ணா, அப்படிதான் தோணுச்சு. இன்னும் தப்பா இருக்குண்ணா. அந்த காத்தாடி கிளப்ல கூட ஏதோ புதுசா அயன் வீடியோ போட்டிருந்தாங்க, அது பெரிய காமெடி மாதிரி பெருசா வரல. ஆனா முன்னாடி பண்ணதான்டா செம்மையா இருந்தது. எதுக்குடா அவனை போட்டு நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு. அது இது நல்லா இருந்துச்சேடா, அந்த கடையில வந்து வாங்குறது நெய்யின்ற நல்லா இருந்துச்சு. அந்த கடைக்காரன் எங்க ஏரியால ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. இரு நான் சொல்லி முடிக்கிறேன்டா, நீ எல்லாம் வேஸ்ட். நான் சொல்றேன், எங்க ஏரியா, எங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டே ப்ரோ, எங்க ஏரியாலே இருக்கான் ப்ரோ. அந்த அதே கடைக்காரன் சின்ன பசங்க இந்த 5 ரூபீஸ்க்கு இந்த 10 ரூபீஸ்க்கு சாக்லேட் ஜூஸ் எல்லாம் கேட்க வந்தோம்னா போன் வந்துட்டு இருப்பான், இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிருவான். வச்சுட்டே இருப்பான், கடையில எல்லாம் இருக்கும் வச்சுட்டு இருப்பான், இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிருவான். ஏன்னா உட்காந்து எழுந்திருக்கணும், பசங்க வந்தாலே கத்தி தட்டி விடுவான் ப்ரோ. இரு, எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. வீடியோல என்ன தெரியுமா, மேரி கோல்டு பிஸ்கெட்டுக்கு தான் இல்ல, அப்ப என்ன ஏதாவது அதே மாதிரி தான் பண்ணுவான். இதான் மேரி கோல்டு. ஓ இது மேரி பிஸ்கெட்டா, நாங்க மாரி பிஸ்கெட். இதெல்லாம் பரவாயில்ல. பாலுதான் ஹைலைட் ப்ரோ. இல்ல என்ன தெரியுமா, இல்ல பால் என்ன கலரு, பச்சை கலரு. இல்ல அப்ப என்ன கலர் இருக்குது, பாலே இல்ல, டைம் பாஸ் கேட்டா. இல்ல கடைசியில எல்லாம் முடிஞ்சிடும். அவன் போகும்போது காசு கண்டஸ்டபிளுக்கு வந்து கேட்பான், அதெல்லாம் ஓகே. காசு கொடுக்க போகும்போது ஓடி வந்து வாங்கிட்டு ஓடிடுவாங்க. டேடுவா அத கண்டஸ்டபிளுக்கு அந்த கடையில வந்து ஒருத்தன் கேட்பான் பாத்தியா, டேய் அவன் பிஸ்கெட்டே இல்லைங்கிறான். ஜனநாயகங்களே இந்த சீன் இந்த மாதிரி இல்ல, அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், அவன் சும்மா விடுவான், அந்த மாதிரிதான் சொல்லி. இன்டர்வல் பிளாக்லாம் ஐயோ சாமி பீக்டா. அந்த காட்டுக்குள்ள வர்ற இந்த இது வருமா, ஐயோ அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தனை குத்திட்டு அந்த கத்திட்டு இருக்குது, இவன் பார்த்துட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறம் கேமரா லெஃப்ட்ல பேன் பண்ணுவாங்க. படும்போது பார்த்தா தலைவன் கத்திட்டு இருப்பான், சவுண்ட் வராது, வெறும் அந்த கத்துற விஷுவல் மட்டும் வரும், பிஜிஎம் போயிட்டு இருக்கும். ஐயோ ஆமா பயங்கரமா இருக்கும். இதுல நிறைய தவி வெட்டுற சீன் இருக்கு நிறைய. ஆமாமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் 4 பேர் தலையை வெட்டிட்டு வருவாரு. ஆனா எனக்கு இந்த கட்டானா வெட்டி ஒரு நிமிஷம், இந்த படத்துல கட்டானா எல்லாம் வெட்டி செல்லும் போதுதான் ஒண்ணு யோசிச்சேன். கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல தலைவர் 2 கத்தியை வச்சு இப்படி நிப்பா போல, எல்லாரும் வந்துட்டு 2 கத்தியை தான் எல்லாரையும் வெட்டி போட்டு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தா கறி வெட்டி நிக்கிறான் மேன்ஷன்ல. எனக்கு நிஜமாலே ஃபர்ஸ்ட் லுக்லாம் ஞாபகமே இல்லடா, நீ என்னமோ சொல்ற அலெக்ஸ். சத்தியமா எனக்கு கூலி ஃபர்ஸ்ட் லுக்லாம் ஞாபகம் இல்ல, நான் கலைஞருக்கு சொல்ல நிஜமாலே ஞாபகம் இல்ல. இதை விடுங்க, அந்த டைம்ல ரஜினி அதான் படுத்துட்டு பிளாக் அப்புறம் லீக் அந்த அதுக்கப்புறம் அந்த லுக் சொல்றேன் வாட்ச். அதான் இன்ட்ரோ சீன் தானே கறி வெட்டுறது. ஆனா அந்த இன்ட்ரோ சீன் வாழ்க்கையிலே அவனுங்களே மறக்க மாட்டானுங்கடா. அவனுக்கு என்ன பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. கறிக்கடை பாய் சீன் கொடுத்துட்டாங்க. இல்ல குமார் இதெல்லாம் பரவாயில்ல, நான் அக்ஷய் கூட தானே பார்த்தேன். ஒரு லேட் ஆயிட போகுதுன்னு டக்குன்னு வந்துட்டு உள்ள போறேன், ஏன்னா இன்ட்ரோ சீன் ஏதோ இம்பார்ட்டன்ட் லோகேஷ் படத்துல நல்லா இருக்கும்னு போய் பார்த்தா உட்காந்து கறி வச்சுருக்காங்க. என்னடா இதுதாங்க இவ்வளவு தூரம் கறி வேணும் பாய், சத்தியமான ஓடுதான். நான் ரொம்ப ஃபாஸ்டா இதெல்லாம் போய் பார்த்தா
ஏய் தெரிவத்தினால அதெல்லாம் உடனே பரவாயில்ல பாக்குறேன். அலெக்ஸ். இதுல ட்ரெய்லர்ல வந்து ஒரு சீன் ஒன்று வரும். அந்த பவுடர் டப்பா எடுத்து மூஞ்சில அடிக்கிற சீனு. ஏய் இதுவே ஐயோ டத்துரா தான். எனக்கு ஆமா அது ஐயோ. இதுன்ட்டாங்க. டேய் ஆனா அது வெறும் இல்ல பாட்ஸ் இல்ல பவுடர்ரா டே. பால் பவுடர் வச்சான் பாரு புறம்போக்கு. டே அதெல்லாம் விட்றா. அந்த சேரு தான்டா என்னால மன்னிக்கவே முடியாத ஒரு இது. சரி எப்பா விடுங்க. டே. அது இல்ல அது அடிக்கடி அடிக்கிற மாதிரி இது. ஐயோ அது எத்தனை எனக்கு தடவைனா பெரிய இல்லடா அடிக்கலாம். ஒரு சில கலர் எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லடா குமார். தனுஷ் நடிக்கும் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும். தனுஷ் நடிக்கணும், லோகேஷ் டைரக்ஷன் பண்ணணும். படம் வேற ஏதாவது வச்சிருக்கியா இப்போ ஏதாவது இந்த மாதிரி? இல்ல அலெக்ஸ், டி அண்ணா வந்து அரசியல் கட்சி அலெக்ஸ் ப்ரோ ஆரம்பிச்சு மாநாடு போட்டு பேசுவாரு. படம் பேர் என்ன? என் கரியர் ஸ்கெலிட்டன் சிஸ்டமா? ஒரு ஸ்கெலிட்டன் நிமிஷம் சிஸ்டம் டேக்கலாமா? ஸ்கெலிட்டன் சிஸ்டம். கம்னேரியா அதெல்லாம் பேசக்கூடாது. சொல்லு நம்ம சொல்லுவோம் தானே. கேக்குதா? கேடு கேடு. இல்லடா, டிஎன் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு மாநாடுல போய் பேசுவாரு. பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னுடைய கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்துருக்கிறேன். இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நிமிஷம். அந்த கூட்டத்துல நீங்க நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க. அதனாலதான் நான் எடுத்து சொல்றேன். யாரோ ஒரு அங்கிள், எனக்கு யாருன்னு தெரியாது. அந்த அங்கிள் ஸ்டேஜ்ல இருந்து சொல்றாரு, இந்த ரசிகர் கூட்டம் படைபலம் 24 வருஷமா இருக்குதுதான் அவர்கிட்ட, தனுஷ் கிட்ட 24 வருஷம் கஷ்டப்பட்டு இவர் சேர்த்த படைபலம்ன்றான். நான் யோசிக்கிறேன், 24 வருஷம் அவருக்கு ஃபேன் பேஸா? ஏகே கூட வந்து இந்த வார்த்தையை விட மாட்டான். சத்தியமா ஏகே கூட வந்து இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாப்புல ஒரு ஸ்டேஜ்ல இருந்தா கூட. ஏறி 24 வருஷம் எனக்கு ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு யாராவது சொல்லவும் மாட்டாங்க. அது அந்த மாதிரி டவுட்ரா. 24 வருஷம் எடுத்து பார்த்தா 2002 தானே. 2002 தானே. என்னடா இது? ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் மட்டும் நடுவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு காலையில இருந்தே அதான் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருந்துச்சு. இந்த பிஓகேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர். அங்க வந்து இவனுங்க பிரச்சனை பண்ணி பாகிஸ்தான்காரங்க வந்து 19 பேரை கொண்டிருக்கானுங்கடா. அதாவது ஆமா ஆமா அங்க இன்னும் கலவரம் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் முடியல. ஒரு மாதிரி இதாதான் அண்ட்ரெஸ்டா தான் போயிட்டு இருக்கு. சிவில் அண்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல இல்ல அந்த பாகிஸ்தான் செக்யூரிட்டி போர்ஸே வந்து அட்டாக் பண்றாங்க. ஆமா அது எப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் பிஓகே அது சரியா, காஷ்மீர்ல ஒரு பகுதி. அதுல வந்து இவனுக்கு தான் ஆக்கிபை பண்ணி தான் இருக்கானுங்க. அதான் 19 பேரை வந்து கொண்டிருக்கானுங்க. கலவரம் ஒரே பயங்கரமா போயிட்டு இருக்குது. விஷயம் என்னன்னா, அங்க வந்து அவனுங்க எலெக்ஷன் நடத்திப்பானுங்க போல சரியா. அந்த வந்து இங்க இருந்து இந்த ஏரியால இந்த பகுதியில வாழ்ற அந்த இந்தியர்களை அதான் அவங்க வந்து இது பாய்காட் பண்ணியிருக்காங்க. அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிஓகேல இருக்கிற இவங்க. அதுக்கு வந்து அந்த மக்களை வந்து கொண்டிருக்கானுங்க. அந்த ரீசனை வச்சு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு மீர்பூர் ராவல்கோட்னு 2 இடம். இல்ல 10 ரூபாய் 20 ரூபா நோட்டு இப்ப இருக்கிறது அது செல்லும். ஆனா இதுக்கப்புறம் புதுசா இன்னொன்னு கொண்டு வர போறாங்களாம். அது என்னன்னா பிளாஸ்டிக் 10 ரூபா 20 ரூபா நோட்டு. அதே கலர் தான், அதே இதுதான். ஆனா அந்த துபாய் நோட்டை இது என்ன யூரோப் நோட்டை மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க. 10 ரூபாய் 20 ரூபா மட்டும் தான், மீதி எதுவும் இல்லை. இது டிமானிட்டைசேஷன் கிடையாது. புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ற நோட்டு 10 ரூபாய் 20 ரூபா மட்டும். இது வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரி மக்கள் கிட்ட என்ன இது வருது. ஏன்னா இப்போ 10 ரூபாய் 20 ரூபா தான் அதிகமா யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது பண்ற மாதிரி. அது நல்லா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 50 100 போயிடுவாங்க. 50 100 நல்லா போனா அப்படியே கரன்சி எல்லாத்தையும் டோட்டலா சேஞ்ச் பண்ற மாதிரி. பிளாஸ்டிக் கரன்சியா கிளிக்காதான் அந்த டக்குனு கிளியாதுல்ல. உண்மையிலேயே மலையில நனைஞ்சிட்டு ஜீன்ஸ்ல எங்கன்னா அது வச்சிருந்து எங்கன்னா போய் கொடுக்க போனாலே இது 2 தான் கொடுக்க முடியுது. ரொம்ப சாஃப்டா இருக்குது நோட்டெல்லாம். அங்க ஸ்டூடண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் வேற போயிட்டு இருக்கான். பாகிஸ்தான் ஸ்டூடண்ட்ஸ் சவுத்துல பிறந்து புண்ணியம் பண்ணிட்டோமான்னு தோணுது. உண்மையில அது ரொம்ப இது. அதுவும் தமிழ்நாடு எங்களுக்கு ரொம்ப இது. இல்ல நம்ம எங்க பிறந்தாலும் அதான் அதான் கரெக்ட் நீங்க சொல்றதுதான். நம்ம வந்து நம்ம நாட்டுல இருந்திருந்தோம்னா வேற மாதிரி இருந்திருக்கும். அது எல்லாம் அந்த லைஃப் ஸ்டைல் தான் ப்ரோ. இதெல்லாம் இல்ல 100% ஓப்பனாவே சொல்லுது. தமிழ்நாடு அதுவும் உண்மையிலே நல்ல ஒரு இதுதான். இல்ல உண்மையிலே சவுத்துல பிறந்த புண்ணியம் தான் பண்ணிருக்கோம். நார்த்ல இருந்தா அவ்வளவுதான். நமக்கு ப்ராப்பரான எஜுகேஷனும் கிடைச்சிருக்காது. அவ்வளவுதான்.
கலர் வந்துட்டு ட்ரெயின் மேல உட்காந்து இருப்பான், நான் ட்ரெயின் உள்ள அந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல உட்காந்து இருப்பேன். குமார் டீ கடைல இருப்பான். இருக்கிறவன் எல்லாம் இப்படிதான் இருப்பாரு. நீ காமெடிக்கு சொல்ற, அதெல்லாம் உண்மையா நடந்தாலும் உண்மைதான், சரிதான். இப்ப நம்ம காமெடிக்கு சொல்றோம்னா ஏன்னா நம்ம இந்நேரத்துக்கு நானா வந்து பண்ணி நான் விஜய் தளபதி சொல்லி வந்து இந்நேரத்துக்கு வந்து 300K ஃபாலோவர்ஸ் வாங்கியிருப்பேன். சாலை தளபதி தான். ஆனா அப்ப கூட விஜய் வந்துட்டு மியூச்சுவலா தான் இருக்கும். நம்மளுக்கு மெயின் கேரக்டர் வேற ஏதாவது ஹிந்தி ஆக்டரா இருக்கும். ஷாருக்கான், SRK, அரே பகவான் அப்படின்னு போயிடும். சிவா சல்மான் கான் போயிடுவான். வாயில பீடாவை போட்டு. ஆமா, அவ்வளவுதான். பீடா போட்டு தேட்டருக்கு போயிட வேண்டியதுதான். இப்போ நம்ம தான் இந்த கையில ஏதாவது கட்சி சுத்தி இது பண்ணு போயின்னு இருக்கோம். அங்க பீடா. ஆமா, உதயநிதி கதை என்னாச்சு? திரும்ப நடிக்க மாட்டாரா? டேய் ஏன்டா எதிர்கட்சி தான் நடிக்கலாமா? இது என்னடா ஆசை? ப்ரோ ரூலிங்ல இருக்கும்போதே நடிச்சான் ப்ரோ. இருந்தாலே நான் நடிக்க மாட்டேன் தான் கடைசி படம் சொல்லிட்டு தான் இருந்தாலும் வெளியே போனோம். அதுவே ரூலிங்ல இருக்கும்போது தான் போயிட்டே தானே இருக்காரு. நடிக்க தான் மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஏடிஎம்கே இருந்தா என்ன கேட்டா ஏடிஎம்கே இருந்தா நடிச்சிருவாரு ப்ரோ. இதுதான் ரெஜெண்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். டிவிக்கு வந்தனால்தான் ரெஜெண்ட் சுத்தமா தான் இப்போ ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. யாராவது இன்பநிதி வழங்கும்னு ஏதாவது ஒண்ணு போஸ்டர்ல பாத்தீங்களா? அதாவது இன்பன் உதயநிதி. ஆனா முன்னாடி ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு. இதான் முன்னாடி எல்லாம் எதுக்கு இட்லி கடை இன்பநிதி வழங்கும், அப்புறம் இந்த பராசக்தி இன்பநிதி வழங்கும், ரஜினி கமல் ப்ராஜெக்ட் இருந்தது, அதுவும் இன்பநிதி வழங்கும். அது டிராப் ஆயிடுச்சு. அதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு சொல்லுவாங்க சனாதானத்தை ஒழிப்போம்னு. சந்தானம் எல்லாம் நீயே இருக்க மாட்டேன். இல்ல ப்ரோ, இந்திக்காரனுங்க உதயநிதி போட்டு அதுக்கு அடிச்ச ஒரு அடிக்குது. அச்சடி அந்த மாதிரி அடி தூக்கி அச்சாம் பாருன்ற மாதிரி. ஏதோ ஒரு உருவ பொம்மை எறிகிறானுங்க, பச்சை எழுதுறானுங்க. சில இந்தி கேட்ட வார்த்தையே பாதி அவன் தலையை வெட்டி நம்ம பயந்த இடம் போட்டிருந்தான். சனாதானத்தை ஒழிப்போம்னா சந்தானத்தை நீயே ஒழிஞ்சிருப்பாடு போட்டுதாரு. இல்ல ப்ரோ, இப்போ அவனுங்க இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப அடிக்ஷனா அவனை பார்க்கும் போது அதை நம்பும் போது இவன் அந்த நெக்கிலா இவன் நெக்கிலா பேசுவான். புரியுதா? இப்போ ஊர்ல இருக்கிறவன் ரிஜெக்ட் பண்றது அது வேற, ரிஜெக்ட் பண்றது அது ஒப்பீனியன் தான். இவன் வந்துட்டு ஒரு மாதிரி நெக்கிலா பேசுவான். புரியுதா? ஆனா தானே தெரியுமாமா அப்படின்ற மாதிரி போயிடுவான். இது வந்து அவன் பேசுன மாதிரி இல்லையே, இது வேற யாரோ பேசுன மாதிரி இருந்துச்சு பண்ணி சொன்னது. இல்லங்க இப்போ நான் பண்ண மாடுலேஷனு முன்னாடி ரஜினின்னு வைங்க, இப்போ இன்னொருத்தர் வந்து நாளைக்கு பிரதீப் வரும். எல்லாம் ஒரே மாடுலேஷன் தான். நாங்கெல்லாம் பேசுவோம். 2011 ட்ரிபிள் எட் பத்தி போட்டிருக்கான். 2011 ட்ரிபிள் எட் போட்டிருக்கான். நவம்பர் மாசம் போட்டிருக்காங்களான்னு பாருங்க. நவம்பர் மாசம் தான், நவம்பர் 1 போட்டிருக்கான். நவம்பர் தான் ப்ரோ, வேற எதுவும் இல்ல. இந்த ஆள் எதுக்கு போறான்னு அது அவங்க தெரியுது. இந்த ஆள் எதுக்கு போறான்னு அவங்க தெரியுது. இன்னும் நீங்க மழை பெய்யணும் போட்டுருந்தாங்க. இது மழை பெய்தா? பெய்யன்னு போட்டுருந்தானுங்க. இருட்டிதான் இன்னும் பெய்யலையே. மூணுலாம் காணும். இது பரவாயில்ல. மழை பெய்யுதுன்னு சொன்னோன்னே நம்ம பிரேமலதா, நம்ம துரேந்தர் ஜூலை மாசம் மழையே பெய்யல, ஜூலை மாசம் மழையே பெய்யல, கவர்மெண்ட் தெரியாதா? அதுக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இன்னும் அடி தெரியுமா? எடுத்துடலாம். ஆனா உண்மையிலேயே அவனு சொல்லிட்டான். இல்ல நம்ம கோழி ஜீசஸ் வேற கடவுளை காளி முருகர்னு பண்ணிருப்போம். உண்மையிலேயே வந்துட்டு பிரேமலதா அவங்க தான் கடவுளா பார்த்தாங்க. விஜய் நம்மளாம் உண்மையிலே பாக்கல. மழை வரலன்னு விஜய் என்னைக்காவது நீ கேட்டிருக்கிய?
மழை வரலன்னா கவர்மெண்ட் யார் கேட்கணும்? ஆக்ஷன் கடவுள் தான் எடுக்கணுமா? கேட்கணும். எனக்கு எல்லாம் வந்துச்சு வாயில ரொம்ப யாரு நீ? எனக்கு தெரிஞ்சு இல்ல, வெள்ளைக்காரன் கூட ஏதோ ஆர்டிபிஷியல் கிளவுட் உருவாக்குறேன்னு அது ஏதோ ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா தெரியல, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஒன்றும் புரியல. இந்த துபாயில ஏதோ பண்ணுவான்னு சொல்லுவானுங்க சம்மர் டைம்ல. ஆர்டிபிஷியல் கிளவுட் அது உருவாக்குறது பிளான் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா நிறைய கண்ட்ரில வேற எல்லாம் மழை அதிகமா பெய்யுது. நம்மளுக்கு நேச்சுரலாவே வந்து நமக்கு ஆமா நேச்சுரலாவே சம்மர் டைம்ல இருந்து ஆமா அப்பப்ப மழை விழும். மழையும் விழுந்துச்சு. போன வாரமே மழை பெஞ்சுது. ஏதோ ஒரு அந்த ஏதோ ஒரு லைன் சொல்லுவாங்க, நம்மளுக்கு எப்பவுமே மழை பெய்யும் இந்தியால வரும். ஏதோ பேசணும்னு கொஞ்சம் பேசிட்டு போறான். எனக்கு அசம்பிளியில சொல்லி இருக்கணும்டா, நம்ம மண்ணை செஞ்சிருப்பாரு சத்தியமா. பேட்டியில சொல்லி மாட்டாங்க. அசம்பிளியில சொன்னா இந்தியால வச்சுருக்காங்க கேட்டா மழை வரவில்லை, சிஎம்ஐக்கிறோம். என்ன சொல்லிட்டா இந்த ஸ்பைடர்மேன் படத்துக்கு அவ்வளவு டிமாண்டடா இருக்கா? ஆமா ஆமா, டிமாண்ட் பயங்கரமா இருக்கு இங்கெல்லாம். எங்க ஊர்லாம் ஃபுல்லு ஹவுஸ்ஃபுல். எபிக் ஷோ 7 மணிக்கு போடுறான், காலைல 7 மணி ஷோலாம் ஃபுல்லு. எங்க ஊர்ல ஷோ போட்டு வச்சிருக்கோம். இல்ல நல்ல பயங்கரமான இது இருக்கு. அதுக்கு இந்த ஜிவி பிரகாஷ் ஒரு தீம் மியூசிக் போட்டிருக்கான், அதை பாத்தியா? கேவலமா இருக்குது. ஐயோ கிரிஞ்சுடாடே. அதாவது இந்த எண்ட் கேம் வந்துச்சுல்ல, எண்ட் கேம் இன்ஃபினிட்டி வார் வந்த டைம்ல ஏஆர் ரஹ்மான் வச்சு மார்வல் ஆந்தம்னு ஒண்ணு போட்டாங்க. இப்ப ஸ்பைடர்மேன் ஆந்தம்னு ஜிவி பிரகாஷ் வச்சு ஒண்ணு போட்டிருக்கானுங்க. சாண்டி மாஸ்டர்ல டான்ஸ் ஆடி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு கடுப்பாய் போச்சு. லூசுமா இருந்தது. போய் பாரு, வெறுத்துருது. ஆனா அந்த மார்வல் ஆந்தம் நல்லா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு குறைங்க இல்ல, ஸ்பைடர்மேனுக்கு விஜய் சேதுபதி வாய்ஸ் போட்டு தரணும். டேய் அப்பா எண்ட் கேம் ஆக்குனதே அவன் தான்டா தமிழ்ல. அயன்மேனுக்கு அந்த வாய்ஸ் அதுவும் யோசிச்சு பாரு. எண்ட் கேம்ல அயன்மேன் தான்டா முக்கியம். செவச்சிட்டான்டா. இல்ல எனக்கும் ஜிவி பிரகாஷ் ஓரளவு பிடிக்கும் கலரு. நீ போய் ஆனா அதை பாரு, வெறுத்து போயிருவ. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படி. எனக்கும் அனிருத் ஜிவி பிரகாஷ் பிடிக்கும். ரஹ்மான் வந்துட்டு ஒரு பொதுவான சிம்பிள், எல்லாருக்கும் ரஹ்மான் பிடிக்கும். இல்ல அந்த மார்வல் ஆந்தம் ரஹ்மான் போட்டது சூப்பரா இருக்கும்டா அலெக்ஸ். இது போய் பாரு. ரஹ்மான் அது பெரிய மனுஷன், அது விட்டுருங்க. இது கிரிஞ்சு தாங்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் லாஸ்டா பெஸ்டா போட்ட படம் என்னது? லாஸ்டா பெஸ்டா போட்டதா தக்லைஃப்ல அந்த விண்வெளி நாயகா சாங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த இழுக்குதடி சாங் வந்து அந்த ஜெயம் ரவி படத்துல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இழுக்குதடி அந்த சாங், அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. ஆமா அது நல்லா இருந்துச்சு. கடைசியா ஆமா ஆமா அது நல்லா இருந்துச்சு. கரெக்ட். அந்த படமே ரெட்டத்தலை ஆச்சு, 10 தலையா ரெட்டத்தலைடா, எத்தனை தலைன்னு மறந்துருச்சு. அந்த பாட்டை போட்டு பண்ணானுங்க. ஆமா இல்ல இல்ல இன்னும் இல்ல ப்ரோ, அந்த டைம்ல தெரியாதா இந்த பாட்டு? அதுக்கப்புறம் இன்னொன்னு மின்னனே ஐயோ எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு என்னன்னா இல்ல ப்ரோ, நான் வீட்டுல மீன் வளர்ப்பேன். மீன் வேற ஏதாவது வாங்கலாம், ஃபுட்டு இதான் ப்ராடக்ட், இது மோட்டர்ஸ் வேற ஏதாவது பார்ப்பேன். அதுக்கு போட்டு வச்சிருக்கானுங்க. இதுக்கு எதுக்குடா மின்னல் பாட்டு? எல்லாத்துக்கும் வேணா, சமையலுக்கு மின்னல், இதுக்கு மின்னல், எல்லாத்துக்கும் மின்னல். எனக்கு நிறைய வருது. எனக்கு அந்த படம் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சொன்னா கடிக்க வருவானுங்க. படம் எதுக்கு ஓடிச்சுன்னா,
அது ரியல் இன்சிடென்ட். அது ரியல் இன்சிடென்ட். நிஜமாலே ஒருத்தர் உயிர் எனக்கு விட்டாரு. இல்ல அந்த படத்துல இல்ல படத்துல மெயினா ஹீரோ தான் இல்லடா, படத்துல டேய் ஹீரோவோட இதுதான் கேட்டீங்களேடா? நல்லா அப்சர்வ் பண்ணும். டேய் ஆனா புக்கிங்க்கு ஹீரோ கேட்டீங்க இல்ல? இப்பதான்டா ஓபன் பண்ணான். நம்ம படத்துக்கு ஆகுற மாதிரி ஜாம் ஆகுதுடா. பிஎம்எஸ் கிராஷ் பண்றானுங்கடா ஆமா ஸ்பைடர்மேனுக்கு. அதை நான் செக் பண்ணேன். நடுராத்திரிக்கு வந்து புக் பண்ணிருக்கானுங்கடா. இப்பதான் ஓபன் பண்ண ஒரு தியேட்டரு பிவிஆர் எங்க ஊர்ல. பொய்யால இல்லங்க கிராஷ் பண்றானுங்க சைட்டை. இல்ல ஸ்பைடர்மேன்ன்றது அது என்னைக்குமே டீ ஃபுல் ஆயிடுச்சுடா அதுக்குள்ள. கடகடன்னு ஆகுதுடா இல்ல bro, அலெக்ஸ். நான் நோவே ஹோம் தியேட்டருக்கு போனேன். ம் ம் நல்லாதான் நான் இருந்துச்சு. ஆனா பிஎக்ஸ்எல்லே பாத்துக்கிறேன். என்ன இந்த ஸ்பைடர்மேன் என்ன சீக்வல் ப்ரோ? இல்ல ஆமா இது தேர்ட் 1000 பார்ட். இல்லடா 1000 ஸ்பைடர்மேன் வந்தாலும் அந்த ஃபோர்த் பார்ட் இது. அமேசிங் அமேசிங் ஸ்பைடர்மேன் இவன் இருப்பானு பிளாக் இந்த வெனம். படம் இது பேர் மறந்துட்டேன். ஸ்பைடர்மேன் 3. இல்ல ரெண்டுமே இருக்கு. ஸ்பைடர்மேன் 2 நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் 3 தான் வேணும். 3 தான் வேணும். இல்ல 2ம் பிடிக்கும். 2ம் பிடிக்கும். 3ல வந்து சாண்ட்மேன்ல வருவான். அதான் அதுல தான் வேணும். ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் கிரீன். ஆமாமா ஆமா. அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய காட்சில அதுக்கப்புறம் பார்த்தேன். ஆனா 90sல ஒரு காட்சில வந்திருக்குங்க. அது மாதிரி இது பயங்கரமா இல்ல. நீ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்ததுல கிராபிக்ஸ் நல்லா இருக்கிறது நான் சொன்ன காட்சில 2014 காட்சில தான். ஆமா ஆமா. அதுல எஸ்பெஷலிடா அலெக்ஸ் அந்த ஏர்போர்ட்ல காலை வைக்கும். காட்சில எடுத்தோன்னா காட்ட மாட்டானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிவீல் பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் காலை வைக்கும். வச்சோன்னா ஒரு ஃபிளைட் வெடிக்கும் போது அந்த கால் சைஸ் அவ்வளவு பெருசா இருக்கும். மனுஷன் எல்லாம் குட்டி குட்டியா ஓடுவானுங்க. அந்த ஸ்கேலிங் பயங்கரமா இருக்கும். ஹரி ப்ரோ அந்த காட்சில மோனார்க் பாத்தீங்களா? மொனார்க் இல்ல சீரிஸா? இல்ல இன்னும் பார்க்கணும். நான் கிங் காங் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கல் ஐலண்ட் ரொம்ப பிடிச்சது. ஸ்கல் ஐலண்ட் பிடிச்சது இல்ல சீரியஸோட சீன்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. பார்க்கணும் மொனார்க் பார்க்கணும். எதுல இருக்கு? ஹாட்ஸ்டாரா? ஆப்பிள் டிவி. சரி நான் YTSல இருந்தா பார்த்து. இல்ல ப்ரோ நீங்க அமேசான் பிரைம்ல இருந்து பார்க்கலாம். அமேசான் பிரைம்ல சின்ன பார்க்கலாம். அது per month 99